இந்த வீடியோவில் அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கை அன்பாக்சிங் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக்கோட இமேஜ், அப்புறம் இதில் ஃபயர்ஃபாக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், வூட், சோனி லைவ், அப்புறம் Z5, அமேசான் ப்ரைம் வீடியோ, ப்ரைம் மியூசிக், ஜியோ சினிமா, சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா NDTV இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா, 1080p HD, டால்பி ஆடியோ, குவாட் கோர், அப்புறம் ஒய்ஃபை இதெல்லாம் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக்கோட சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இன்னொரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இருக்குது. இது ஒரு 5 வாட்ஸ் அடாப்டர். அப்புறம் 2 AAA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிமோட்டே இருக்குது, நல்லா காம்பேக்டாக இருக்குது ஹேண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோ USB போர்ட் இருக்குது. அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு யூசர் மேனுவல் ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு யூசர் மேனுவல் அலெக்ஸா வாய்ஸ் ரிமோட்டுக்கு. அடுத்தது மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது HDMI எக்ஸ்டென்ஷன் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் டிவி ஸ்டிக்கை வந்து டிவியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுது, ரிமோட்டோட பேர் பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ் ஆர் ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செட்டப் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி செட்டப் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்க்கு செக் பண்ணுது. அப்புறம் அப்டேட்லாம் டவுன்லோட் பண்ணுது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் டவுன்லோட் பண்ணிச்சு. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 நிமிட்ஸ் ஆச்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு. அப்டேட் டவுன்லோட் ஆனோடனே இது ரீஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது சாஃப்ட்வேர் அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் ஆகுது. அடுத்தது ஆப்டிமைசிங் சிஸ்டம் ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு வருது. இது 10 நிமிட்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இதுதான் ரிமோட். இதில் ஹோம் பட்டன், மெனு பட்டன், பேக் பட்டன், பாஸ் ஆர் ப்ளே பட்டன், ரீவைண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ், அப்புறம் மியூட் பட்டன், அப்புறம் இங்கே வந்து நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பட்டன், அப்புறம் அலெக்ஸா வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன், அப்புறம் மைக்ரோஃபோன். அடுத்தது அப்டேட்ஸ்லாம் ஃபினிஷ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அமேசான் அக்கௌண்ட்டோட சைன்இன் பண்ண சொல்லுது. அடுத்தது ரிமோட்டை செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த பிராண்ட் டிவி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வருது. நான் வந்து BPLன்னு செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணணுன்னு சொல்லுது. வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. அப்புறம் எனக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகுது. எனக்கு வந்து ரிமோட் வந்து டிவியோட பேர் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமோட் செட்டப் கம்ப்ளீட்டடுன்னு வருது. அடுத்தது சில ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லுது. நீங்கள் உங்களோட டேட்டா கன்சப்ஷனை இதுலேயே மேனேஜ் பண்ணலாம். உங்களோட வீடியோ குவாலிட்டியை இங்கே செட்டப் பண்ணலாம். குட், பெஸ்ட் ஆர் பெட்டர் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் டேட்டா லிமிட் கூட செட்டப் பண்ணலாம் இதில். அடுத்தது பூட் ஆகிடுச்சு. இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ். அப்புறம் மூவிஸ், டிவி ஷோஸ், ஆப்ஸ், செட்டிங்ஸ், இதுதான் செட்டிங்ஸ் மென்யூ. ஓகே கைஸ், என் பேர் யோகேஷ். இது டெக் ஃபோன் கெஜெட்ஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.